இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியதான ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். புதிய மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்டட்டும். அநேக நேரங்களில் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஒவ்வொரு கம்பெனியும் வருடத்தின் இறுதியில் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோம், இவ்வளோ டார்கெட் பண்ணோம், முடிச்சிட்டோம், ஒரு பெருமிதம், ஒரு பெருமை, ஒரு மேன்மை பாராட்டல். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு குற்ற மனசாட்சி நமக்கு வருகிறது. ஐயோ, இந்த வருடத்தை நான் வீணாக்கி விட்டேனே என்று எண்ணுகிறோமா? கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேனே என்று நினைக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை நான் தவற விட்டு விட்டேன் என்று நினைக்கிறோமா? அல்லது பரவாயில்லை, இந்த ஆண்டு ஒரு திருப்தியாக முடிக்க முடிந்தது என்று ஒரு மேன்மை பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறதா? மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் நமக்கு போதித்த தேவன், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்ன தேவன், நாம் எதில் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்கும் எரேமியா மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? மேன்மை பாராட்டணும். மற்றவங்களோட நீங்கள் நல்லா படிக்கலாம், அதில் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரலாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் ஞானம் யாரால் வருகிறது? கர்த்தரால் தான் வருகிறது. இன்றைக்கி அநேகர் ஸ்காலர்ஸ் தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் நினைச்சா அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்லி தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள். என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, என்னை யாரும் அடிக்க முடியாது, என்னை யாரும் விழத்தள்ள முடியாது, நான் நினைச்சா சாதிச்சிடுவேன், நான் நினைச்சேன்னா செஞ்சு முடிச்சிருவேன். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? பராக்கிரமத்தை குறித்து. சிலர் தங்கள் பணத்தை குறித்து, ஓ, இந்த வருஷத்துல இவ்வளவு சேவிங்ஸ் வந்துருச்சு, இவ்வளவு பணம் நமக்கு வந்துருச்சு, பரவாயில்ல, இவ்வளவு சம்பளம் வருது. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து. தங்களுக்கு இருக்கிற அசையும் அசையா சொத்தினுடைய அந்த 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 அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது, ஒன்றுமில்லாமல் இருந்தோம், பரவாயில்ல இவ்வளவு வந்துருச்சே, வந்ததுக்காக தோத்துறோம், அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த 3 காரியங்களிலும் மேன்மை பாராட்டி தோற்றவர்களை வேதம் நமக்கு காட்டுகிறது. சாலமோன் ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டினான். அந்த ஞானத்தை தேவனிடத்தில்தான் கேட்டு வாங்கினான். இந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளீர்கள் நமக்கு வருவதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று? ஆமே. நமக்கு கிடைப்பது அத்தனையும் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் வந்தது. வேதம் அப்படித்தான் சொல்லு, எல்லாம் உம்மால் உண்டானது. தாவீது ராஜா ஆண்டவருக்கென்று நிறைய ஆலயம் கட்டுறதுக்கு சொத்து சேர்த்து வைத்தார்.
ஏராளமான பொன், வெள்ளி, தங்கம், வெண்கலம், இப்படி எதையெல்லாம் சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் அவன் சேர்த்தான். ஜனங்களிடத்தில் வாங்கி அவன் சேர்த்தான். அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருட்களிலே அவன் முன்பு சேர்த்து வைத்த அவனுக்கென்று சொந்தமான எத்தனையோ காரியங்களை சேர்த்து ஆண்டவருக்கென்று சேர்த்து வைத்தான். ஏராளமான காணிக்கைகளை தேவனுக்கென்று கொடுக்கும்போது அந்த ஐஸ்வர்யம், நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று மேன்மை பாராட்டாமல் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னான். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? நாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் அது யார்கிட்ட இருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கே நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். சாலமோன் ஞானி மேன்மை பாராட்டின காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்போது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. அவன் சொல்றான், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். அப்படிலாம் சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை சம்பாதித்தேன். வீட்டில் கூட என் வேலைக்காரங்களுக்கு பிள்ளை பிறந்து நிறையா வேலைக்காரங்க வந்தாங்க. எருசலேமில் எனக்கு முன்னாடி இருந்த எல்லார பார்க்கலும் திரளான ஆடு மாடு முதலான ஆஸ்தி எனக்கு இருந்தது. எல்லாம் வாத்தியங்களை சம்பாதித்தேன், பொன்னை சம்பாதித்தேன், ராஜ சம்பத்தை, மாகாணங்களில் உள்ள பொருட்களை சேகரித்தேன், சங்கீதக்காரங்களையும் சங்கீதக்காரிகளையும், மனுபுத்தருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எல்லாம் சொல்ல, என் கண்ணு எதெல்லாம் விரும்பிச்சு அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை. அவன் அதை சேர்க்கும் போது, சேர்த்து வைத்த போது அவனுக்கு பெருமையாக இருந்தது. எல்லாரை விட நான் சூப்பர், எல்லாரை விட நான் உயர்ந்திருக்கிறேன், என் ஞானத்தினால் எவ்வளவு நீதிமொழிகளை பாடியிருக்கிறேன். ஞானத்தில் பெருமை பாராட்டினான், ஞானம் அழிந்து விட்டது, பைத்தியமாகி விட்டான். பைத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? பெண் பித்தனாக மாறி ஆண்டவர் யாரையெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அவர்களை திருமணம் முடித்து அவர்கள் தெய்வத்தை போய் வழிபட்டு அவர்கள் தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார். ஞானத்தை கொடுப்பது தேவன். படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க, நீங்கள் நல்லா படிக்கலாம், உங்கள் படிப்பில் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. அந்த படிப்புக்குரிய ஞானத்தை தருவது யார்? கர்த்தர். உங்கள் கைகளில் திறமை இருக்கலாம், மற்றவங்க செய்கிற வேலையை விட நீங்கள் நேர்த்தியாக செய்யலாம். அதுக்காக நான் சூப்பர் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. அதை கொடுத்தவர் கர்த்தர், அதை தந்தவர் தேவன். ஞானி ஞானத்தில் மேன்மை பாராட்டினான். அவன் எதெல்லாம் மேன்மையாக நினைச்சானோ கடைசியில் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இதெல்லாம் நாம் பார்த்தபோது என்ன நடந்துச்சுன்னா, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். 11ஆம் வசனத்தை தான் சொன்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தா மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை. மாயையான காரியங்களில் மேன்மை பாராட்டி விட்டேனே, மாயையான காரியங்களில் என் நாட்களை செலவழித்து விட்டேனே. இந்த ஆண்டை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய நேரங்கள் எப்படி செலவழிக்கப்பட்டது, நம்முடைய பணங்கள் எப்படி செலவழிக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவார். ஆண்டவரை நான் மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? அதனால்தான் ஆரம்பத்தில் பவுல் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இந்த வருடத்தில் இறுதியிலே வந்திருக்கிறனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 34:2, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு
மகிழ்வார்கள். நான் மேன்மை பாராட்டுவதற்கு எதெல்லாம் எனக்கு இருக்கிறதோ அதை கர்த்தருக்குள் வைத்து மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய அன்பினால், கர்த்தருடைய இரக்கத்தினால், கர்த்தருடைய தயவினால் இந்த ஒரு காரியம் எனக்கு கிடைத்ததென்றால் என் ஞானத்தினால் என்று என் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, என் பராக்கிரமத்தினால் என்று என் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, என் ஐஸ்வர்யத்தினால் என்று என் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஒருவேளை ஞானத்தில் நாம் சிறந்து விளங்கி இருந்தாலும், நன்றாக படித்திருந்தாலும், நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் மேனாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபையினால். சனகரிப் என்று ஒரு ராஜா இருந்தான். அசீரியா ராஜா, அசீரியா நாட்டு பெரிய ஒரு ராஜா. பல தேசங்களை ஜெயித்து வந்தான். பல தேசங்களில் இருக்கிற ஆலயங்களை தீக்கிரையாக்கினான். பல தேசங்களில் இருக்கிற ராஜாக்களை ஜெயித்து அந்த தேசங்களை தனக்கென்று பிடித்து கொண்டு வந்து கடைசியில எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமிலே அந்த நாட்களிலே எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், ஒழுங்கா எல்லாரும் வந்து சரணடைஞ்சிருங்க, இல்லாட்டா நான் உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். ஏன்னா நான் எத்தனையோ தெய்வங்களை ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், எந்த தெய்வமும் எனக்கு முன்னாடி நிற்க முடியலை, எனக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது, எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள்லாம் எனக்கு முன்னாடி ஒரு தூசி மாதிரி என்று பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களுடைய மனது சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து பெரிதாக அவன் நினைத்தான். தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். நடந்தது என்ன? இந்த எசேக்கியா இவனோடு பேசுவதை விட்டுவிட்டு தேவனோடு பேச போனான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், உலக மனிதர்கள், அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பலர் உங்களை த்ரெட்டன் பண்ணலாம், பலர் உங்களை பயமுறுத்தலாம். நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்ட்டு பராக்கிரமத்தினால உங்களை பயமுறுத்தலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எசேக்கியாவை போல தேவனை நோக்கி அபயமிட்டால் அவனுடைய பராக்கிரமம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை தேவன் நிரூபித்து காட்டுவார். நடந்தது என்ன? அவன் எப்பொழுது ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானோ, இந்த எருசலேமில் இருக்கிற உங்கள் தெய்வத்தை நான் ஜெயிக்க வந்திருக்கேன், அந்த தெய்வம் தான் போய் இவனை அடிச்சு கொல்லுன்னு சொன்னாருன்னு சொல்லி பொய்யும் புரட்டு சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து அவன் பயங்கரமாக மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புனாரு. எத்தனை பேர் செத்தான்? 1,80,000 வீரர்கள். அவனுடைய பராக்கிரமம் ஒரு நிமிஷத்தில் அழிக்கப்பட்டது. செத்த முகத்தோடு அவன் தன் நாட்டுக்கு திரும்பி போனான். அங்கே அவன் பெத்த பிள்ளையை அவனை கொலை செய்து விட்டான். பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வீரத்தை கொடுத்திருக்கலாம், எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கலாம், அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. அதை எப்படி மேன்மை பாராட்டணும்? கர்த்தருடைய கிருபையினா, கர்த்தருடைய இரக்கத்தினா, கர்த்தருடைய தயவினா. ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்குள்ள நீங்க எதெல்லாம் மேன்மை பாராட்ட முடியுமோ அதையெல்லாம் யாரோடு இணைச்சிடணும்? தேவனோடு இணைத்து கர்த்தருக்குள் நீங்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படி மகிமைப்படணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்துறார். உங்களை உயர்த்துற நீங்க மேன்மை பாராட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துறார். எதுக்கு தெரியுமா? அவர் மகிமைப்படும்படியாக. ஆமென். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே போல மேன்மைப்படுத்தினார். ஆனால் யோசுவா தன்னுடைய மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. கடைசியில் சொன்ன, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஏனென்றால் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம், நடந்து வந்த எல்லா பாதைகளிலும், எல்லா ஜனங்களிலும் நம்மை நடத்தினவர் நம்முடைய தேவன். மேன்மை யாருக்கு போயிற்று? தேவனுக்கு போயிற்று. இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது இருந்தால் அதை கர்த்தருக்குள் இணைத்து மேன்மை பாராட்டுங்கள். அப்படி மேன்மை பாராட்டினால் ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். சங்கீதம் 44 அதிகாரம் 8 வாசிக்கிறேன். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றைக்கும் துதிப்போம். எப்பயாவது ஒரு தடவை நடக்கிற ஒரு காரியம் நம்மளை பெருமைப்பட வைக்கிறங்கிறத விட தாவீது சொல்றான், டெய்லி
நான் பெருமைப்படக்கூடிய காரியங்களை தேவன் என் வாழ்க்கையில் செய்கிறார். எனவே டெய்லி நாம் பெருமைப்படக்கூடிய காரியங்களை எல்லாம் தேவனுக்குள்ள வைத்து மேன்மை பாராட்டுவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க டெய்லி மேன்மை பாராட்டக்கூடிய அளவுக்கு? நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் இந்த காலரை தூக்கி விட்டு வாழ்கிற அளவுக்கு எத்தனை பேர் வாழணும்னு விரும்புகிறீங்க? அந்த வாழ்க்கை தான் மேன்மை பாராட்டு. உன் தயவு எனக்கு தேவையில்லை, நான் யார் தெரியுமா அப்படிங்களா, எனக்கு ஒரு தேவன் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கு காலர் இல்லை. சகோதரர்கள்லாம் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்கள். காலர் அப்படி, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, தேவனால் எல்லாம் செய்ய முடியும். இதுதான் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுறது. அல்லேலூயா. பாடுறா. சில ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வருவான், இந்த காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படி வச்சுட்டு அப்படின்ட்டு அவன் காலர் வைக்கிறதுக்கு கழுத்தே இல்லாதபடி கர்த்தர் செஞ்சிருவார். நீங்கள் காலரை தூக்கி விடுங்க. எப்போ? என் ஆண்டவர். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் ஒரு மதிலை அப்படியே சொன்ன உம்மாலே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரோட இணைஞ்சு நீங்க மேன்மை பாராட்ட கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த உயர்வுக்கு எல்லையே இருக்காது. ஆண்டவரை ஏதோ உங்க உயர்வுக்கும் சந்தோஷத்துக்கும் எதிரியா பார்க்காதீங்க. ஆண்டவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி கையில குச்சி வச்சுக்கிட்டே நம்ம பின்னாடி வரும். உன்னை உயர்த்தணும்னு ஆசைப்படுறவர் அவர் தான். உங்க அப்பா அம்மாவை விட, உங்க தாய் தகப்பனை விட உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறது யாரு? ஆண்டவர். அவரை பிடிச்சுங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. தாய் தகப்பனை விட ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார். ஏன்னா அவங்க தாய் தகப்பன் மேல இருந்த அன்பை விட தேவன் மேல் அன்பு செலுத்தினாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 45 அதிகாரம் 25 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 45:25 எடுத்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். நாம் மேன்மை பாராட்டுவது எதற்காக? ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி தேவனோடு தன்னை இணைத்து கொண்டு மேன்மை பாராட்ட முடியாது இல்லையா? லஞ்சம் வாங்கி பெரிய வீட்டை கட்டிட்டு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அவன் சொல்ல முடியுமா? அந்த மேன்மை பாராட்டுறதுல கர்த்தர் விரும்ப மாட்டார். பொய் சொல்லி பணத்தை சம்பாதிச்சு ஒரு பெரிய கார் வாங்கிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டினா அதை கர்த்தர் ஒத்துக்குவாரா? இல்லை. மேன்மை பாராட்டுவதற்கு முன்பாக கர்த்தரோடு இணைய வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் கர்த்தரோடு இணைஞ்சு மேன்மை பாராட்டணும்னா நான் ஒரு நீதிமானாக வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு. நம்ம நீதிமானா மாறவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம நீதிமானா மாறவே, நம்மை நீதிமான்களாக்குறது யார்? தேவன். அதான் நீதிமான்களாக்கப்பட்டு. நாம் எல்லாம் பாவத்தில் பிறந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீதிமான்களாக்கப்பட்டு நாம் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுறோம். அப்போ எப்படியோ சம்பாரிச்சு எப்படியோ பெரிய ஆள் ஆகிட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அதில் கிரெடிட் கர்த்தருக்கு போகாது, கர்த்தருக்கு எரிச்சல் தான் வரும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஒரு பிள்ளை, நீதிமானாக்கப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் உயர்த்தும் போது, அவர்கள் மேன்மை பாராட்டும் போது இந்த நீதிமானுடைய மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு வீடு பிரதிஷ்டை, ஒரு கிறிஸ்தவ ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கி அங்கங்கே போய் சொல்லி சம்பாரித்து வீட்டை கட்டிட்டாரு. அவர் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அந்த வீடு டெடிகேஷனுக்கு வர்றாங்க. இந்த பாஸ்ட் வர்றாரு. அருமையான சகோதரர், அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அன்பான சகோதரர், கர்த்தருக்கெல்லாம் தாராளமாய் கொடுக்கிறவர். கூட வேலை பார்க்குறவன் நினைப்பான், அவன் வாங்குற லஞ்சம் எங்களுக்கு தான் தெரியும்பான். பாஸ்ட்டுக்கு தெரியாது. பாஸ்ட் இங்கே புகழ்ந்து தள்ளுவார், எங்களுக்கு வேற என்ன தெரியும்? எங்கே போனாலும் உங்களை புகழ்ந்து தள்ள வேண்டியதான் எங்களுடைய காரியம். அப்போ கூட வேலை பார்க்குறோம், ஏய் இந்த ஆள் எவ்வளோ லஞ்சம் வாங்குறான்னு தெரியல, இந்த பாஸ்ட் பாடுறா. இதான் கிறிஸ்தவங்க பொய் சொல்கிறதுல கில்லாடிங்க. பாஸ்டர் பொய் சொல்வார். இவர் சொல்லுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாதாக,
நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், ஆண்டவர் அற்புதமா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இதையெல்லாம் கட்டுவதற்கு பலன் கொடுத்தாருன்னு கத்தருக்குள்ள மேன்மை பாராட்டுவான். பரலோகம் அருவருக்கும் நீ கீழே உட்காந்துருக்கோன்னு சொல்லுவான். கத்தரா கொடுத்தாரு. இப்ப புரியுது அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? மேன்மை பாராட்டுகிறவர்கள் கத்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டணும். எத்தனை பேர் நீதிமானா மாறிட்டீங்க? ஆண்டவர் உங்களை நீதிமானா மாற்றிருக்காரா? கையை வைத்து காட்டுங்களேன். தைரியமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய பிள்ளையா மாறுற அத்தனை பேரையும் கத்தர் என்ன செஞ்சிருக்காரு? நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அந்த நீதிமானா அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமான்களாக்கப்பட்டு என்ன செய்வாங்க? மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எரேமியாவின் புத்தகத்துக்கு திருப்புவோம். எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம் அல்லவா? 23ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? இப்போ 24ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நல்ல சொல்லுவோமா? இப்பா உனக்கு நான் என்னதான் பணம் கொடுத்தாலும் உன்னை விட பணக்காரன் இந்த உலகத்தில் இருக்கான். உனக்கு என்னதான் ஞானம் இருந்தாலும் உன்னை விட ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. உனக்கு என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் உன்னை விட ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்க. அதனால இந்த 3 காரியத்தை வச்சு நீ மேன்மை பாராட்டுறதை விட என்ன குறித்து மேன்மை பாராட்டு, எனக்குள்ள மேன்மை பாராட்டு. இந்த ஜீவனுள்ள தேவனை நீ அறிந்து கொண்டாயே, இந்த ஜீவனுள்ள தேவனை நீ உணர்ந்து கொண்டாயே. உணர்ந்து கொள்ளுதல் என்றால் அவரை புரிந்து கொள்ளுதல். ஒரு மனுஷன் எதில் தெரியுமா மேன்மை பாராட்டணும்? அந்த தெய்வத்தை அறிந்திருப்பது, அந்த தெய்வத்தை புரிந்திருப்பது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இது புரியுது? மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வார்த்தை. நான் எல்லாத்திலும் உலக மனுஷன், நான் ஞானத்தில் மேன்மை பாராட்டுறேன்னா உலக மனுஷனும் ஞானத்தில் மேன்மை பாராட்டுறான். நிறைய சயின்டிஸ்டுகள் கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும், அந்த காலத்தில் கிறிஸ்டின்ஸாக இருந்தாங்க. இப்போ உள்ளவங்களாம் நிறையா சயின்டிஸ்ட் கிறிஸ்டின்ஸா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான் இல்லையா? இஸ்ரோவில் வேலை பார்க்குற விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் கிறிஸ்டின்ஸா? இல்லை. மேன்மை பாராட்டம். நம்ம தேசத்தில் இருக்க பணக்காரன்லாம் கிறிஸ்டின்ஸா? உலகத்தில் பெரிய பணக்காரன் யார்? உலகத்தில் பெரிய பணக்காரன் யார்? பில் கேட்ஸு, அலன் மாஸ்க்கு இல்லையா? இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் கர்த்தரை நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு எதிரான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மேன்மை பாராட்டுவான். பராக்கிரமம். நான் ஒரே நாளில் 40,000 சேட்டலைட்டை மேலே அனுப்ப போகிறேன் எலன் மாஸ்க் சொல்கிறான். எல்லாம் இந்த ஞானி சொன்ன மாதிரி தான். சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தானா இந்த எலன் மாஸ்க். என்னென்னா, எனக்கு எல்லாம் முதலாளியாக வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் கட்டி காத்து முதலாளியாக வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. அதான் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உலக மனுஷன் மேன்மை பாராட்டுறாப்பா, நீ எதில் மேன்மை பாராட்டணும்? நான் யார் என்பதை அறிந்திருக்கிறாயே. உன் வியாதி வரும்பொழுது நான் யெகோவா ரஃபாங்கிறத அறிந்திருக்க, உனக்கு தேவை வரும்பொழுது நான் யெகோவா ஈரேங்கிறத அறிந்திருக்கிற, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தில் நான் ஜெயம் கொடுக்குற யெகோவா நிஷின்னு அறிந்திருக்கிற, உன் வாழ்க்கையில் தாழ்ச்சி வரும்பொழுது நான் யெகோவா ரூபா உன்னை மேய்க்கிற மேய்ப்பன் என்பதை அறிந்திருக்கிறா. லேலுயா. இதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. என்னை அறிந்திருப்பதையும் என்னை புரிந்திருப்பதையும் குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஆமென். உங்க தேவனை குறித்து, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே தேவனுக்குள் மேன்மை பாராட்டுங்கள். ஆனால் அதைவிட முக்கியமானது, அதைவிட மேலானது, அதைவிட சிறப்பானது, அதைவிட உன்னதமானது என்னவென்றால் என் தேவனை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவது. அதான் பவுல் சொல்றார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். உலக மனிதனுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு 1000 காரியங்கள் இருக்கிறது. நாம் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த கர்த்தரை குறித்து என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 105ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லு. 3ஆம் வசனம், சங்கீதம் 105:3, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா? யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, ஒவ்வொரு பேரும் அவருடைய காரண பெயர். அவர் என்ன செய்கிறாரோ அதற்குரிய பெயர். தச்சு வேலை செய்கிறவர் என்ன சொல்கிறோம்? தச்சர்னு சொல்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறவங்கள பெயிண்டர்னு சொல்கிறோம். துணி தைக்கிறவங்கள டெய்லர்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை சம்பந்தப்பட்ட பேர் இருக்குல்ல. அதே போல் என்னை ஆசீர்வதிக்கிறார்னா, என் தேவைகளை சந்திக்கிறார்னா, அந்த நேரத்தில் அவர் யெகோவா ஈரையா இருக்கார்.
ஆமென். என்ன பரிசுத்தப்படுத்துகிறவர் யாரு சொல்லுங்க? யெகோவா வசேனுவா. சரி, யெகோவா சிக்கேனு யாரு? என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர். இப்படி அவருடைய நாமத்துக்கு என் வாழ்க்கையோடு இணைந்து என் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய நாமங்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த பரிசுத்த நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஆமென். கையில் பணமே இல்லையா? பக்கத்தில் பணம் வச்சிருக்கவன் என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு மேன்மை பாராட்டுறானா? உன் கையில் பணம் இல்லை, ஆனால் அதை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கார்ல, என் தேவன் யெகோவா ஈரே. அல்லேலூயா. இப்போ புரியுதா எப்படி மேன்மை பாராட்டணும்னு? இல்லைன்னு சோர்ந்து போகக்கூடாது, அதை செய்கிறவர் இருக்கிறார். என் கையில் பணம் இல்லை, பணத்தை கொடுக்கிறவர் என்னிடத்தில் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா? உங்கள் கையில் இப்போ எல்லாம் நீங்கள் நிறையா பர்ஸில் பணம் வைக்கிறது இல்லை, ஆனால் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க. கார்டில் என்ன இருக்கு? பணம் இருக்கு. கையில் பணம் இல்லை, ஆனால் கார்டு கூட தேவையில்லை. இப்போ எல்லாம் இதில் போயிடுது, கூகுள் பே, ஆன்லைன் எல்லாம் போயிடுது. உங்கள் கையில் பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கார்டை விட கோடி மடங்கு சிறந்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. பேங்க்ல இருக்கிறதுனால தான் அந்த கார்டு போட்டு ஸ்வைப் பண்ணா வருது இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் தருகிற தேவன், எனக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் தருகிறவர் அவர். எந்த நேரத்தில் எனக்கு என்ன வேண்டுமோ எல்லாம். அனாதையாக்கப்பட்ட நிலைமை, எல்லாரும் கைவிட்டாங்க. சேர்த்துக்கிட்ட புருஷன், கட்டின புருஷன்ல சேர்த்துக்கிட்ட புருஷனும் கைவிட்டான். யாரு? ஆபிரகாம். வனாந்தரத்தில் அனாதையை போல அலைந்து திரிகிறாள் ஆகார். ஆபிரகாம் பார்க்கவில்லை, என் பிள்ளை என்ன செய்யறானோ ஏது பண்றானோ கற்பனை பண்றார். ஆனா நேரடியாக அவன் படுற பாட்டை பார்க்கல. பிள்ளை அழுகிறத ஆபிரகாம் கேட்கல, பார்க்கல. ஆகார் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத ஆபிரகாம் பார்க்கல, கேட்கல. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்தார். எனவேதான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுத்தார், என்னை காண்கிற தேவன் எல் ரோயி. இப்ப நீங்க சொல்ல முடியுமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா? எப்படி மேன்மை பாராட்டுவது? ஆராதனைக்கு வரும் பொழுது இந்த நாமத்தை ஒவ்வொன்றாய் சொல்லி 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 அவரை மேன்மை பாராட்டுங்க. ஆமே. புரியுதா? இந்த செய்தி உங்களை பரவசப்படுத்துவது மட்டுமல்ல, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி. நீங்க எப்படி மேன்மை பாராட்டணும்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே திரும்ப திரும்ப, அந்த கர்த்தருடைய நாமம் அடிக்கடி நீங்க ஆண்டவரே, கடவுளே, சுவாமி இதெல்லாம் சொல்றதை நிப்பாட்டிட்டு இயேசுவேங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக கர்த்தர் கொடுத்த நாமம் எது? இயேசுங்கிற நாமம். எபிரேய பாஷையில் சொல்லணும்னா யெஷுவா என்று, இல்லையா? அதுதான் பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு எபிரேய மொழியில் வருது. கேட்டீங்களா? யெஷுவா, ஓஷியா, ஏசாயா இதெல்லாம் யாவேங்கிற தேவனோடு தங்களை இணைத்து கொண்ட பெயர். இப்ப திரும்ப 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 சங்கீதக்காரனும் சரி, பவுலும் சரி, மற்றவர்களும் சரி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்யுங்க? மேன்மை. அதனுடைய விளைவை பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். அப்படின்னு அர்த்தம், தங்கள்கிட்ட இருக்கிற சேரியட், இப்ப இருக்க BMW குறித்து, இப்ப இருக்கிற ஆடி காரை குறித்து. சேரிட் ரதம்னா என்னது? யுத்தத்துக்கு போறதுக்கும் ரதம் இருக்கும், ராஜா வெளியே புறப்பட்டு போறதுக்கும் ரதம் இருக்கும். இப்படி இராணுவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இதான் பராக்கிரமத்தை குறித்து. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். 8ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிக்கிறேன்னு சொன்னவன் விழுந்துட்டான், நான் விழுந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சானே, அவனுக்கு முன்னாடி தேவன் என்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சில நேரம் நீங்கள் விழுந்து போனது போல உலக மனிதனுடைய பார்வையில தெரியலாம். பொருளாதாரத்தில் விழுந்தது போல் இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் விழுந்தது போல் இருக்கலாம்,
உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே விழுந்தது போல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஏற்கனவே ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினானே, அவன் ஒரு நாள் முறிந்து விழுவான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகளே, சில நேரம் பிசாசு உங்களை கீழே தள்ளி விழ வைத்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எழுந்து. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்தில் கீழே விழுந்திருக்கலாம். ஒருவேளை இங்க வந்திருக்கிற யாராவது விழுந்த நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தா நீ விழுந்தவன் விழுந்தே கிடப்பது கிடையாது, நீ எழும்புவாய். இதைத்தான் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் என் வெளிச்சமாயிருப்பார். ஆமென். நாங்களோ எழுந்து, அப்புறம் ஐயோ விழுந்துட்டேன், வேற வழி இல்லை, பரவாயில்ல, ஏதோ எந்திரிச்சிட்டேன், எந்திரிக்கவாது செஞ்சனே அப்படின்னு வெக்கத்தோடு போக மாட்டேன். எப்படி நிற்ப? நிமிர்ந்து. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து காட்டுங்க பார்க்கலாம். எப்படி? இனி வர்றவன் வரட்டும், இனி எனக்கு ஒரு கவலை இல்லை, இனி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த நெஞ்ச நிமித்துறோம் பார்த்தீங்களா, அதான் நிமிர்ந்து. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட உன் தலை குனியாது, நீ நிமிர்ந்து நெஞ்ச நிமித்தி நடப்ப. அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? சந்தோஷமாவே இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவுதானா? கிணத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கு. நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதான் முதல்ல வந்திருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டும் போது சில நேரம் நான் விழுந்து போனது போல தெரிந்தாலும் என்னை எழுப்புகிறவர் கர்த்தர். அதான் சங்கீதம் 145 பார்க்கிறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இதுவரை நின்று கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நின்றோம் என்ற அல்ல, நிற்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் கடந்த காலங்களில் விழுந்தது உண்மைதான், கடந்த காலங்களில் சரிவு ஏற்பட்டது உண்மைதான், விழுகை ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் விழுந்த என்னை எழும்ப வைத்தது மட்டுமல்ல, நிமிர்ந்து நிற்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18 30 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க போவது கிடையாது. 18ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அநேகர் மாம்சத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள வந்ததுனால நான் ஒன்றும் இல்லாதவன் நினைக்காத. நீங்கள்லாம் மாம்சத்தில் நான் என்ன ஜாதி தெரியுமா, என்ன குலம் தெரியுமா, நான் என்ன கோத்திரம் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு இது பண்ண தெரியுமான்னு நீங்கள்லாம் மேன்மை பாராட்டுறீங்க. நீங்கள் இதெல்லாம் மாம்சத்தில் மேன்மை பாராட்டுறீங்க. எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, சுகம் இருக்குது தெரியுமா, ஞானம் இருக்குது தெரியுமான்னு முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி மேன்மை பாராட்ட நினைச்சா நான் கூட மேன்மை பாராட்டலாம். ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் லிஸ்ட் போடுறாரு. என்ன? அவர் எபிரே 22ஆம் வசனம், அவன் எபிரேயனா நானும் எபிரேயன், அவன் இஸ்ரவேலனா நானும் இஸ்ரவேலன், அவங்க ஆபிரகாமின் சந்ததியா நானும் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் ஊழியக்காரனா எல்லாம் சொல்லிட்டு அவங்கள விட அதிகமாக நான் பாடுபட்டவன், உபத்திரவப்பட்டவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட வேணுமானா, இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஆமென் சொல்லுவோமா? நானும் மேன்மை பாராட்டலாம் இல்லையா? பவுல் சொல்றாரு, நிறைய பேர் மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டுறிய, நல்லா ஒன்றும் இல்லாதவன் நினைச்சியா? எங்கள் அப்பா கப்பலுக்கு அதிபதி தெரியுமா? பவுலுடைய தகப்பனா அந்த நாட்களிலே கப்பலுக்கு அதிபதி. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தார். இன்னைக்கு அவற்றை வாங்கிக்கிட்டு அவரை விட்டுறோம். ஆனால் அவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டு வந்தவர் தான் பவுல். அவர் சொல்லாரு,
நான் மேன்மை பாராட்ட நினைச்சா நிறைய அவுத்து விடுறதுக்கு ஏராளமான சரக்கு இருக்கு. ஆனால் என்னுடைய பலவீனத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் இந்த பலவீனனாகிய என்னை தெரிந்து கொண்டு என் பலவீனத்தில் அவர் எனக்கு பலன் கொடுக்கிறாரே, அதனால் என்னுடைய பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்க 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 12:9, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. என்னால முடியலையா? முடியலதான். ஆனா முடிய வைக்கிற தேவன் இருக்கிறார். முடியலைங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா முடியும்னு விசுவாசிக்கிறேன். இதுதான் பலவீனத்தில் விசுவாசிக்கிறது, பலவீனத்தில் மேன்மை பாராட்டுதல், பலவீனத்தில் பலன் கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 14ஆம் வசனம், மன்னிக்கணும், 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை என்பது அந்த காலத்தில் கேவலமான சின்னம். இயேசு மரிக்கும் வரை சிலுவை என்பது ஒரு தூக்கு கயிறு மாதிரி, ஒரு கொலை தண்டனைக்குரிய ஒரு கருவி, கொலை கருவி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த சிலுவை தான், அந்த சிலுவையில் இயேசு மரித்தாரே, அவர் பட்ட பாடுதான் என்னை விடுதலை ஆக்கிட்டு. எனவே நான் எந்த இயேசுவை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், மேன்மைப்படுத்த விரும்புகிறேன்? சிலுவையில் தொங்கின இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். இப்போ எருசலேம் எடுத்துக்கொள்ளுங்க. எருசலேமில் 2 நண்பர்கள் பேசிட்டு போகிறாங்க. எங்கள் சித்தப்பாவை ரோம அரசாங்கம் கொன்றுச்சுடா. அப்படியா? என்ன, எப்படி கொண்டாங்க? சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்கடா. அட்டாட்டா, உங்கள் சித்தப்பா சிலுவையிலையா செத்தாரு? அப்போ ரொம்ப மோசமான ஆளாக இருந்திருக்கணுமே. உங்கள் சித்தப்பா சிலுவையில் செத்தது நீ அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்றியா? எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் சிலுவையில் அடிச்சிருப்பாங்கன்ட்டு சிலுவையில் செத்தவனை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாங்க. சிலுவையில் ஒரு மனுஷனை கொண்டு இருந்தா கூட அதை மறைச்சிடுவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெரிந்த ஒரு நபர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகன் இறந்து போனதை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். எப்படி செத்து போனால்? வாலிப பையனாச்சே என்று கேட்டால், உடம்பு சோமில்லாமல் இருந்துச்சு, டாக்டர்கிட்ட கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை, செத்துட்டான்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பின்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன், தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஆனால் வெளியே சொல்ல வெக்கம், பையன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்ட்டு சொல்ல முடியலை. அதனால் வெளியே என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி சொல்கிறார். ஏன்னா தூக்கில் செத்துட்டாங்கிறது வெக்கம். அதே போல தான் அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அல்லது ரோம அரசாட்சிக்கு உட்பட்ட தேசங்களில் சிலுவையில் ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் மோசமானவன் என்று அர்த்தம். சிலுவையில் மரிச்சவனை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் பவுல் சொல்றார், எந்த சிலுவை மோசமானது என்று நினைத்தோமோ அதே சிலுவையில் மோசமான பாவிகளாகிய நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி அவர் பாவ மன்னிப்பை கொடுத்தபடினால் அந்த சிலுவை தான் எனக்கு மேன்மை. நீங்க இனிமேல் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? சிலுவை. சிலுவை என்பது நமக்கு வரக்கூடிய பாடுகளாகவும் இருக்கலாம். அதுக்கு தான் முந்தின அதிகாரங்களில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அடிபட்டது, மிலாறுகளால் அடிபட்டது, உபவாசம் இருந்தது, நிர்வாணமாய் கிடந்தது, அடி உண்டது, கல்லறி உண்டது, எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த காரியங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இந்த வருட கடைசியில் வந்திருக்கிறோம். மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த புதிய ஆண்டுல, ஆண்டவரே நான் போக போறேன், இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்கு? ஒரு 4 நாள் இருக்கு. கடைசி வாரத்தில் வந்திருக்கோம்ப்பா. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 2022ஆம் ஆண்டுக்குள்ள நான் நுழையும் போது அந்த நேரத்தில் அவசரமாக நான் தீர்மானம் எடுத்து ஒரு பொய் தீர்மானமாக எடுக்கிறத விட இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னுடைய ஞானம்,
என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய பராக்கிரமம், இதை குறித்து மேன்மை பாராட்டி நான் யார் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன். எல்லா மேன்மையிலையும் உங்களை இணைக்க விரும்புகிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டு மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். அந்த பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் பாடுபட்ட அந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. அப்படியே நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க ஆண்டவருக்கு. இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கலாம். அந்த மேன்மையெல்லாம் கர்த்தருக்குள் கொண்டு வாருங்க. கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தோடு இணைத்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. உங்கள் மேன்மையில் கர்த்தரை இணைக்க உங்கள் மேன்மை உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் மேன்மை உயர்ந்து கொண்டே இருக்கும். தாவீது சரியாக அதை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட அந்த பார்வோன் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து வந்த பின்பு அவனிடத்தில் கேட்கிறான், நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று இந்த யோசேப்பை பார்வோன் ராஜா மேன்மையாக பேசும் பொழுது அந்த யோசேப்பு தன்னை தாழ்த்தி இந்த மேன்மைக்கு காரணம் தேவன்தான் என்பதை உணர்த்தும்படியாக, நான் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக என்று சொல்லுகிறான். ஆமென். தாவீது ராஜா மேன்மை பாராட்டுவதற்கு ஏராளம் இருந்தது, பொண்ணு வெள்ளி இருந்ததெல்லாம். அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி தான் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் செய்தார் என்று கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இந்த வருடத்தின் கடைசியில எந்த அளவுக்கு கர்த்தரை மேன்மை பாராட்ட முடியுமோ, கர்த்தரை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டே இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய காரியங்களை பெருமையா பேசாம கர்த்தருடைய காரியங்களை பெருமையாய் பேசுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரிமத்தபரபா ஷதுரபதா ஏ மரகதரபா. நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உம்முடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டுகிறார்கள், ஞானத்தை குறித்தும் பராக்கிரமத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் முறிந்து விழுவார்கள். ஆண்டவரே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற அனுபவத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வறுமைகள் வந்தாலும் எங்களை இம்மட்டும் நிற்க வைத்திருக்கிறீரே, நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்காய் வாழ எங்களுக்கு கிருபை தார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை உள்வாங்கி இதை வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறையில் பயன்படுத்த கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.